ஒருத்தருக்கு யாராவது ஃபைல்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த ஃபைல்ஸுக்கு வந்து துத்து இலையை சாப்பிட்டு பார்த்தாங்க, குணமாகலை. டாக்டர்கிட்ட போய் அந்த மூளை ஆப்ரேஷன் பண்ணாங்க, அப்போவும் வலி வருதுங்கிறாங்க. அப்போ கடவுள் தான் இன்னைக்கு காப்பாற்றணும். அவருக்கு ஒவ்வொரு நாளும் வலி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஜோசியர்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, ஐயா எனக்கு வந்து ஆதி மூளை, உள் மூளை, வெளி மூளைன்னு ஒன்று சொல்லுது. ஆசன வாயுவிலேருந்து எனக்கு வந்து ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் உட்கார முடியல, நகர்ந்து நகர்ந்து தான் உட்கார்றேன். இதுக்கு ஏதாவது ஒரு ரெமடியே இல்லைங்களா? நான் சொன்ன பக்கமெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டேன், இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு சிவ ஆலயத்தில் போய் அபிஷேகம் பண்ணாங்கன்னா, அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த கழிவு போய் அந்த கூம்பு வழியாக வெளியில் வரும் இல்லைங்களா, அந்த தீர்த்தத்தை ஒரு 8 நாளைக்கு வாங்கி குடிச்சிக்கிட்டே இருங்க. அந்த கடவுள் சக்தியால் உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் குணமாயிருன்னு சொன்னேன். அவர் 4 நாள் தான் குடித்தாருங்க, அந்த வலி நின்றுச்சு. புரிஞ்சுங்களா ஐயா? அது எப்படி எடுத்தோம் சொல்லுங்கள்? அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்ல. பரிகாரம் சொல்லிட்டேன், அதுக்கு உதாரணம் தெரியணுமல்ல உங்களுக்கு. அப்போது ஹோமு பரிகாரம். அப்போ வெளியில் கழிவு வருது இல்லைங்களா, அங்கே போய் இந்த சாமியோட பவரெல்லாம் அங்கே டெபாசிட் ஆகி அங்கே வெளியில் வருது. அதை குடிங்க, கடவுள் சக்தியில் நல்லா போயிடும்னு சொன்னோம். ஒரு 4 நாள் குடித்தார், அவருக்கு வலி குறைஞ்சிருச்சு. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருந்து வெளியில் வரக்கூடிய கழிவு பின்பக்கமாக இருக்குது. அப்போது அவருக்கு வந்து சாமியோட கழிவு பின்பக்கமாக இருக்குது. அங்கே தான் சாமியோட கடவுள் சக்தி இருக்குது. இதை கொண்டு வந்து இவங்களோட உடம்பில் இணைக்கிறோம். அதனால ஃபைல்ஸ் குணமாயிருச்சு. எப்படின்னு பாருங்கள்.